மேடையில் அமர்ந்திருக்கும் எனது நண்பர்களுக்கும், அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இறைவன்பத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். யாசகன் இசை வெளியிட்டுள்ள ஒரு மனநிறைவான ஒரு விழா. வர வர சசிகுமார் அபிராமி ராமநாதன் மாதிரி ஆயிட்டான். ஒரு 2 வரி வச்சுருக்கான், கரெக்டாக அதை அப்படியே சொல்லிவிட்டு போய் உட்காந்துருதுன்னு. நான் அப்படி சொல்ல முடியாது. நேற்றைக்கு இதே வளாகத்தில் மாணவனாக மேடையில் நின்று கொண்டிருந்தேன். ஏன்னா பீஷ்மர் பாலச்சந்தர் சார், மரியாதைக்குரிய கமலஹாசன் சார், எம்.எஸ். சார், இவர்களெல்லாம் இருந்த மேடையில் மாணவனாக நின்று கொண்டிருந்தேன். இன்றைக்கு ப்ரமோஷன் ஆசிரியராக நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் நாம் என்னவா வரணும், எப்படி இருக்கணுன்ற ஒரு கனவு ஆசையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது சினிமாவுக்குள்ளே போயிட மாட்டோமா, ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்துட மாட்டோமா, ஒரு டைரக்டராக வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது லட்சம் பேர் இன்னைக்கு சென்னையில் இதே கனவுகளோடையும் நாடெங்கும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வாய்ப்பு என்பது மிக குறைவானவர்களுக்கே கிடைக்கிறது. அதிலும் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கு பாருங்க, இறைவன் கொடுத்த அரிய பொக்கிஷம் அது. ஏன்னா வெறுமனே ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்து மதுரையிலேருந்து ஒன்றா திரை பற்றி பேசிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் மொத்தமாக இங்கே வந்து வரிசையாக அப்படியே நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் டைரக்டராக வந்துட்டு இருக்கிறது இல்லை. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கிடைச்சா நிச்சயமாக யோசிச்சு பார்த்து மக்கள் சந்தேகம்தான். ஏன்னா நான் ஒரு ரசிகனாக சசியோட சொல்லாமலை பார்த்துட்டு, அன்றைக்கு சொல்லாமலை படம் பார்க்கும்போது நானும் பாலாவும் டைரக்டரே ஆகலை. மதுரை சினிப்பிரியாவில் படம் பார்த்துட்டு உட்காந்து அந்த சொல்லாமலை படத்தை பற்றி சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு அதே சசிக்கு பக்கத்தில் உட்காந்து நான் டைரக்டர் ஆகி பாலா டைரக்டர் ஆகி பாலாட்டிருந்து நான் வந்து நான் எங்கிட்ட இருந்து சசி வந்து துரைவான் வந்து வரிசையாக அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய இறைவனுடைய அருட்கொடைன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக அந்த அருட்கொடை எங்களுக்கு கிடைச்சதற்கு நாங்கள் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் கடவுளுக்கு. அது மாற்று கருத்தே கிடையாது. இந்த விழாவில் இப்போ நிற்க வச்சு என்னையும் சசியையும் நிற்க வச்சு நான் வெளியிட அவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு அந்த அழைப்புகளில் போட்ட கௌரவத்தை விட அந்த பாடல் காட்சியும் அந்த படமாக்கிய விதமும் இருக்குல்ல, அதுதான் துரைவான் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம். அந்த கௌரவத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அச்சத்தோடயே வருவோம் உள்ள. ஏன்னா அதே அச்சம் நான் என்னுடைய முதல் திரைப்படம் பண்ணும்போது பாலாவுக்கு இருந்தது. ஏன்னா நான் பாலு மகேந்திரா கிட்ட இருந்து எடுத்த பெயர் அது. அந்த பெயரை எங்கே கீழே போட்டு உடைச்சிருவானோ அப்படின்னு நான் உடைக்கலை. கொஞ்சம் ஒரு மான மரியாதையை காப்பாற்றி அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படின்னா முதல் படத்தில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. 2வது படத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கொஞ்சம் லேசாக காலகட்டத்தில் ஆரம்பித்தேன். ஓகே இவன் என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு. அதற்கு பின்னால் 3வது படம் பண்ணும்போது இல்லை இவன் அசிஸ்டண்ட் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மாதிரி நான் சுப்பிரமணியபுரம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த அச்சம் இருந்தது. அவங்க சசி முதல்ல அந்த ஆடியோவை கொண்டு வந்து இருக்கும் பொழுது, ஆனால் அவன் பெரிய கல்லை 1 நம்பர் அனுப்பேன். பாட்டு கொடுக்குறான், நான் கேட்குறேன். பாட்டை கேட்டுட்டு இப்படி படுத்துட்டு என்னடா தப்பாக பாட்டு போட்டானா அப்படின்னு கண்கள் பாட்டு. நான் சொல்ல என்னடா ரொம்ப பழசாக இருக்கடா பாட்டுன்றேன். அப்படியானேன்றான். பழைய பாட்டுக்கு தான் அந்த பாட்டு போட்டுருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலை. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா சரி என்னுடைய கணிப்பு சரியாக இருந்திருக்குன்னு நினைச்சிருப்பேன். நான் பாட்டு இதை மாத்துறா போடா கலாணி போல கதை சொல்லணும். நான் பாட்டு எங்கே வருதுன்னு சொல்லணும்ல. கதை லைவ்லேருந்து ஆரம்பிக்குது, ஃப்ளாஷ்பேக் போது திருப்பி லைவில் வந்து முடியுது. நீ எங்கே பாட்டு வருதுன்னு சொல்லணும்ல. அப்படியே நின்றுட்டு அப்படியாண்ணே டே இல்லைடா அவசரப்படாரா ஒரு பாட்டு திருப்பி கன்சிடர் பண்ணுறான். ஏன்னா மியூசிக் டைரக்டர் வேறு, புது மியூசிக் டைரக்டர், இவன் டீச்சரு. அவர் இவன் மேலே உள்ள கோபத்தில் என்ன போட்டு கொடுத்தாருன்னு வேறு தெரியாது. அப்படியே நிற்கிறான், உட்கார மாட்டான், அப்படியே நின்றுட்டே இருக்கான். இல்லைடா யோசிச்சுக்கலான்னு அப்படியாண்ணே சரியாக வரும்னு நினைக்கிறேன்னு. இவன் போயிட்டான். நான் எல்லாத்தையும் குழம்பிக்கிட்டே இருக்கேன். என்னையா அவன் சொந்த படத்தை வேறு எடுத்து வச்சுருக்கான். பாட்டு ரொம்ப பழைய பாட்டு இருக்கேன், 80s கேட்டது மாதிரியே இருக்கேன்.
ஆடியோ ரிலீஸு அந்த திரையில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஆஹா நம்மளை முட்டாளாக்கிட்டானே அப்படின்னு. அது நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முதல் முறையாக எனக்கு காட்டும் பொழுதும் சுப்பிரமணியபுரத்தை பார்த்துட்டு சொல்லும்போது நான் இவங்கிட்டேருந்து இப்படி ஒரு கதையான்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் அந்த தளத்தில் பயணித்ததே கிடையாது. நான் அதோடு வாழ்ந்திருக்கேன். நான் எனக்கு தெரியும் நல்லா அந்த சுப்பிரமணியபுரத்தோட பேக்ரவுண்ட். ஆனாலும் அதை உள்வாங்கி எப்படி அடிச்சு எடுத்துதான் படம் பார்த்த உடனே சரி ஓகே, இப்போ நான் எப்படி இன்னொருத்தர் மான மரியாதை காப்பாற்றணும், இவன் நம்மளுடைய மான காப்பாது. உறைவாணன் எனக்கு வந்து இசை வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடும் போதும் அந்த அச்சம் மட்டும் இருந்து, இது ஒரு சின்ன ஆசை தான். இது நம்மளோட அவங்க நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு சசி வந்து அவன் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய நடிகராக வளம், ஒரு வெற்றிப்பட நாயகனாக தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனமான சன் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான்னா அதை விட ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ண பிக்சர்ஸ் இவனுடைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா அவன் பெரிய வெளியில் கேட்டால் அவன் கேட்குற சம்பளத்தை கேட்டாலே தலை சுற்றுது. சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லுவான் போல இருக்கு. ஏன்னா இப்போ அடுத்து வேறு ஒரு பெரிய டைரக்டர் பொதுவாக ஊர்லேருந்து உதவி இயக்குனர் வந்தப்பெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, போன உடனே நம்மளே இங்கே கோடம்பாக்கத்தில் யாராவது நம்மளை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்போம். எப்போவாவது ஊருக்கு போனோம்னா ரஜினியை பார்த்தீங்கன்னா, கமல் சாரை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார், ஏதோ டெய்லி காலையில் அவர் இருக்கிற மாதிரி. ஊரில் இந்த நினைப்பு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற காலையில் எழுந்திரிச்சா சசி, அமீர், சமுத்திரக்கனி, பாலா பேசிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பான். எப்போ இருக்குது மத்தியானம் நீ என்னடா சாப்பிட்டா, நான் என்னடா, நான் அவனை ஃபங்க்ஷனை தவிர எங்கேயுமே பார்க்குறதில்ல. என் நம்பர் அவன்கிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் எப்போதும் ஒற்றுமையாகவே இருக்காங்க, சந்தோஷமாக. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் சரியானதாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தினமும் ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் இருக்குது. என்னோட தான் நான் அவனுக்கு சொல்லணும்னு திணிக்கணும்னு நினைப்பேன், அவன் எனக்கு சொல்லணும்னு நினைப்பேன். அவன் என்னை அட்வைஸ் பண்ணுவான், இப்போ இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கான்னு நினைக்காதீங்க, அப்படியே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போவான். அது பாருங்கண்ணே சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், அது பாருங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், நிச்சயமாக அவனை வந்து நீ நடிகராக போவாதரான்னு தான் சொல்லியிருப்பேன். கூட எங்கூட எத்தனோ என்னை சந்திச்சுருந்தான்னு வச்சுங்களேன், டைரக்ட் பண்ணுறா பாட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க நீ, ஏன்டா டிஆர் இடத்த பிடிக்க போறியாடா அப்படின்னு ஏற்கனவே நான் அவனை கேட்டிருக்கிறேன். ஆனால் அது இல்லை, என்கிட்ட வேற ஒரு திறமை இருக்குது, என்கிட்ட ஆடியன்ஸ் வேற ரசிக்கிறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால தான் தொடர்ந்து வெற்றிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு அவன் பாலா படத்தில் நடிக்கிறதாக இருக்கட்டும், அந்த உயர்ந்திருக்கான். அது வந்து சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா என்னை சந்திக்கும் ஏதாவது விழாவில் யாராவது சந்திக்கும் பொழுது குட்டிப்புலி பற்றி பேசுவாங்க, நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சுந்தரபாண்டியன் பற்றி பேசுவாங்க. அது என்னுடைய குடும்ப படமாக நினச்சி பார்த்துட்டேன். டிவியிலையும் அது பார்க்கும் பொழுது, பாடல் காட்சிகள் பார்க்கும் பொழுது, நாம் சின்ன வயசில் ரஜினி சார் படம், எம்ஜிஆர் சார் படம், கமல் சார் படம்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவனுடைய பாட்டு வந்துச்சுன்னு சொன்னால் என் பிள்ளை அப்படி லைட்டாக ஒரு லுக்கு கொடுப்பேன். காரணம் இவன் நம்ம குடும்பத்தால் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதே மாதிரி திரைப்படங்களில் கூட நம்ம இப்போ எனக்கு என்னுடைய திரைப்படத்தில் நான் இவ்வளவு கொஞ்சம் உயர்ந்ததாக நினச்சிருந்தா கூட என்னுடைய பருத்திவீரன் திரைப்படத்தில் நான் கமலஹாசன் சார் போஸ்டர் வச்சுருக்கேன், கமலஹாசன் நற்பணி மன்றம்னு ஒன்று வச்சுருக்கேன். அது காரணம் நான் ரசித்தது சின்ன வயசில். இன்றைக்கும் அதைத்தான் துரைவாணன் இந்த படத்தின் பாடல் காட்சியில் ஒரு இடத்துல அப்படின்னு போகும்போது சுந்தரபாண்டியன் போஸ்டர் இருக்கு. ஸோ அந்த அளவிற்கு இந்த குடும்பம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒருத்தனை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். துரைவாணனும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மிகப்பெரிய வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஆசையும் கூட. இன்றைக்கு இந்த விழா ரொம்ப சின்ன விழாவாக இருந்தாலும் கூட துரைவாணன் வந்து வருத்தப்படக்கூடாது. எல்லா வெற்றி படங்களுக்கும் அதன் துவக்க விழா சிறிய விழாவாகத்தான் இருக்கிறது. வெற்றி விழா தான் மிகப்பெரிய அரங்கத்தில் நடந்திருக்கிறது. இப்போ எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசாகிடுச்சு. பாலா, நான், சசி, சமுத்திரக்கனி, எஸ்ஆர் பிரபாரம்லாம் அதில் சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் இப்போ ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ இந்த குடும்பத்தில் துரைவாணனும் ஒரு வெற்றிப்பட இயக்குனராக இருக்கணும். அது நிச்சயமாக இந்த பாடல் காட்சி ஒரு முதல் பாட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு சின்ன டவுட் இருக்குது.
ரெண்டாவது ஃப்ரேம் பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் ஆகுது, சரி ஏதோ ஒரு அட்டம்ப்ட் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீல் இன்றைக்கி இருந்தது. இசையாக இருக்கட்டும், படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும். ஆனால் அதுக்காக சுப்பிரமணியபுரத்தை எடுத்து வச்சுருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நம்பிக்கையை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிறது. வெற்றி படமாகவும் அமையணும். ஒன்றே ஒன்று துரைவாணனுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இன்றைக்கு போன ஜென்ரேஷன் மாதிரிலாம் கிடையாது சினிமா. அதனால் இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்த உடனேயே சரியான நேரத்தில் அந்த படத்தை திரையிடணும், முறையாக விளம்பரம் செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அந்த விளம்பரம் நீங்கள் சரியாக செய்யாவிட்டாலும் அல்லது காட்சிகளை சரியாக கோர்க்காவிட்டாலும் அந்த படம் நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையான அருமையான கதையை சொல்லியிருந்தால் கூட அது போய் தியேட்டரில் போய் நின்று மக்களை போய் சென்றடைகிறதுக்கு தாமதமாயிடும். அதனால் இன்னும் இந்த திரைப்படத்தோட விளம்பரங்களில் அதிகம் கவனம் செலுத்தணும், டிசைனில் கவனம் செலுத்தணும். இன்னும் அந்த திரைப்படத்தை முறையாக, ஏன்னா புது ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் அது சின்ன முதலீடா பெரிய முதலீடா அப்படின்றத விட உங்களுடைய முதலீடு என்பதையும் தாண்டி ஒரு தலைமுறை உருவாகிறது என்பது தான் இந்த படத்தில் சொல்ல வர விஷயம். ஒரு ஜென்ரேஷன். இந்த படம் வெற்றினா இதிலேருந்து பாருங்கள், கேவி சாரோட அசிஸ்டண்ட் ஜெயிக்க போகிறாரு. இந்த படம் வெற்றினா துரைவாணன் ஜெயிக்க போகிறான், ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு சேதுவுடைய வெற்றி தான் இந்த மேடை இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம். அது கஞ்சா கருப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஒரு சேது வெற்றி அடையலைன்னா நாங்கள் யாருமே கிடையாது. ஏன்னா அதனால் ஒவ்வொரு திரைப்படத்தையும் வெற்றி படம், இது போன்ற ஒரு புதிய திரைப்படங்களை வெற்றி படமாக்க வேண்டியது நிச்சயமாக அந்த பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. பத்திரிகையாளர்கள் எப்பொழுதுமே புதியவர்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை கொடுப்பீங்க, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த படமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக வரணும். அப்படின்றதையும் தாண்டி துரைவாணன்கிட்டேருந்து இன்னொரு அசிஸ்டண்ட் வரணும். இந்த ப்ரொடியூசர்ஸ் இன்னொரு டைரக்டரை அறிமுகப்படுத்தணும், ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்தணும், ஒரு ஹீரோயினை அறிமுகப்படுத்தணும். இப்போ இந்த மியூசிக் டைரக்டர்லாம் புதுசுன்னு நினைக்கிறாங்க. புதுசு தானே? 2 படம் பண்ணி ஓகே, நான் பார்க்கல 2மே. இருந்தாலும் இந்த படம் இந்த பாடல் காட்சி பாடல் நல்லா இருக்குது. இதன் மூலமாக அவருடைய வெற்றி இன்னும் நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டி, இறைவனை வேண்டி, உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.